உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய எச்சரிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உடைய வார்த்தை கொடுத்த அருமையான தாசனுடைய ஆண்டவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, வழிநடத்துவீராக. அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்து இன்னும் கர்த்தருக்காக கர்த்தருடைய வசனத்தை விதைக்க ஆண்டவரை ஓட கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து அவருடைய ஆசீர்வதியை பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு மாதமும் கொண்டு வந்த நீர் எங்களோடு கூட பேசுகிறவுடைய நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படும் பொழுது வருகிற நாட்களில் நீர் எங்களையும் ஆண்டவரை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி ஆண்டவரை பயன்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீர்கள். ஆண்டவரை அந்த எல்லா சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை ஆண்டவரை வயதானவர்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உமக்காக ஆண்டவருடைய கரங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய கரங்களை ஆசீர்வதித்து அவர்கள் கரங்களினால் செய்கிற காரியங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை கர்த்தர் கிரியை செய்வதாக, கர்த்தர் கிரியை செய்வதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆபிரகாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வாக்கின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல இந்த வெயில் கொடுமையெல்லாம் ஆண்டவர் மாற்றும்படி ஒரு நல்ல சூழ்நிலையை ஆண்டவர் ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்படியாக. அஜய் ஜோ ஆமென். கர்த்தரை செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய தேசத்துக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தங்களை கர்த்தர் மாற்றும்படி, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற அந்த யுத்தங்களை கர்த்தர் மாற்றும்படியாக, சமாதான சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாக, கர்த்தர் அற்புதத்தை அந்த காரியத்தில் அந்த இடத்துல தேவன் செய்யும்படியாக பிஷப் மஜாவுக்கு கர்த்தரை செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். பாடல் பாடும்போது ஆண்டவருக்காக கொடுத்து ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்தும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக
உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவன் படைத்த வெற்றியை இன்றையாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாளிது. இன்றையாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எல்லா விதமான குறைகளை கர்த்தர் நிறைவாக்கும். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிட்டு நீ வழிநடத்தபடியாக செபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தட்டும். நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சிறையும் பாதுகாவலும் சமாதானமும் சுகமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபையை சார்ந்த அனைத்து குடும்பத்தார் வீட்டார் யாவரோடும் என்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம், குரோம்பேட்டை, எஸ்னாபுரம் மற்றும் அனகாபுத்தூர் பகுதியை சார்ந்த 12 ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பொது கல்லறை வேண்டி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இந்த மனுவின் மீது உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். இன்றைக்கு நம்முடைய பல்லாவரம், குரோம்பேட், அஸ்னாபுரம், அனகாபுத்தூர் போன்ற பல்லாவரம் தொகுதி இருக்கிற 12 ஊழியர் ஐக்கியங்களோடு இணைந்து ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இன்றைக்கி ஒரு பொது கல்லறைக்காக அரசு உத்தரவு போட்டிருக்க ஆணையின்படி ஒரு பொது கல்லறைக்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருந்தோம். அவர் அன்போடு பணிவோடு எங்களுடைய கோரிக்கைகளை விசாரித்தார். அந்த கோரிக்கைகளை ஏற்றுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒதுக்கப்பட்டிருக்கிற கல்லறைக்கான இடத்துல நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதோடு கூட இன்னொரு காரியத்தை நாங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஏற்கனவே நாங்கள் ஒரு இடத்துல கல்லறை இருக்குது, அதில் கொஞ்சம் எல்லாரும் புதைக்கிற மாதிரி எல்லாரும் அடக்கம் பண்ணுற மாதிரி அது இல்லை. அதனால் பொது கல்லறையாக இருக்கணும், அதில் சில
பணம் அதிகமாக வாங்குற மாதிரி ஒரு இலவசம் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னோம். அதை ஆய்வு பண்ணி நடவடிக்கைகள் கலெக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழக அரசும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னால் கல்லறைன்னா அது வந்து ஃபுல்லாகிடுச்சு. அது புதைக்கிறதுக்கு இடம் இல்லை ஒன்று. ரெண்டாவது அது கல்லறைக்குள்ளே தனித்தனியாக ஒரு பில்டிங் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க. தனித்தனி காம்பவுண்ட் கிட்ட ஒரு எந்த கல்லறையோட அந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் கட்டியிருக்கு நான் பார்த்ததில்லை. செப்பரேட்டாக இருக்குது கல்லறைக்கு. இப்போ பொதுவாக கல்லறை இருக்கணும் எங்களோட கோரிக்கை. பொதுவாக எல்லா கிறிஸ்துவிலும் புதைக்க முடியல அந்த கல்லறைக்குள்ள. என் பேர் நெடுஞ்செழியன். அதாவது ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம், குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம் மற்றும் அனாகப்புத்தூர் பகுதியை சார்ந்த 12 ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பொது கல்லறை வேண்டி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இந்த மனுவின் மீது உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் 12 கூட்டமைப்பின் சார்பில் கூறுகையில், மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட இப்பகுதிக்கு தங்களுக்கு தனி பொது கல்லறை அமைத்து தர வேண்டுமென நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் எங்கள் பிரச்சனைகளை எடுத்துரைத்து மனுக்களாக அளித்தோம். மாவட்ட ஆட்சியர் அதை பெற்றுக்கொண்டு இம்மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் என குறிப்பிட்டனர். ஆனால் லோக்கல் பாடி மெயின்டைன் பண்ண சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒப்படைப்பாங்க. வீட்டு கல்லறை அப்படிதான் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் புரியும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு வர முறை வேற ஒருத்தருக்கு மாற்றுங்க. 3 வருஷத்துக்கு வேற ஒருத்தருக்கு மாற்றுங்க. இது எல்லாமே ஒரு சோசியல் ஒர்க் கவர்மெண்ட்டோட தான் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு இந்த டைம் கொடுக்குற கல்லறைக்கும் பழைய கல்லறைக்கும் ஒரு எலெக்ஷன் மாதிரி நடத்தியாச்சும் நம்ம கார்பரேஷன் வச்சு பாசஸ்க்குள்ளே எலெக்ஷன் நடத்தி யார் அந்த ஃப்ரீயாக பண்ண முடியும், ஃப்ரீயாக பண்ணக்கூடிய இன்றைக்கு நம்முடைய பல்லாவரம், குரோம்பேட், அஸ்தினாபுரம், அனகாபுத்தூர் போன்ற பல்லாவரம் தொகுதி இருக்கிற 12 ஊழியர் ஐக்கியங்களோட இணைந்து ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இன்றைக்கி ஒரு பொது கல்லறைக்காக அரசு உத்தரவு போட்டிருக்க ஆணையின்படி ஒரு பொது கல்லறைக்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருந்தோம். அவர் அன்போடு பணிவோடு எங்களுடைய கோரிக்கைகளை விசாரித்தார். அந்த கோரிக்கைகளை ஏற்றுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒதுக்கப்பட்டிருக்கிற கல்லறைக்கான இடத்துல நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு சமத்துவ கல்லறை வேண்டி கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம், குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம் மற்றும் அனாகப்புத்தூர் பகுதியை சார்ந்த 12 ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பொது கல்லறை வேண்டி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதேபோன்று சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் நலசங்கம் சார்பில் கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் பகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் தங்களுக்கு பொது கல்லறை வேண்டுமெனவும், ஏற்கனவே தாங்கள் மேடவாக்கம் கல்லறையில் இறந்த கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது மேடவாக்கத்தில் அடக்கம் செய்யக்கூடாது என கூறுவதால் தங்களுக்கு பொது கல்லறை கேட்டு மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர். மேலும் இதே பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் பகுதியில் 4000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருவதாகவும் தங்களுக்கு பொது கபஸ்தலம் வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு வர முறை வேற ஒருத்தருக்கு மாற்றுங்க. 3 வருஷத்துக்கு வேற ஒருத்தருக்கு மாற்றுங்க. இது எல்லாமே ஒரு சோசியல் ஒர்க் கவர்மெண்ட்டோட தான் பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்கள் சர்வே நம்பர் 217 கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை இல்லாததினால் மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கிறோம். எங்களுடைய மனு அநேக நேரங்களில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது நிராகரிப்பின் காரணமாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் எங்களுடைய மனுவை நிராகரித்திருக்கிறார்கள். எங்களுக்கென்று சமத்துவ கல்லறை தேவைப்படுகிறது.
சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கென்று எல்லை வரைபாடு கிடையாது, அடக்கம் செய்வதற்கான எல்லை வரைபாடு கிடையாது. தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு வந்து எங்களுக்கு தயவு கூறுமாறு அன்போடு கிறிஸ்தவர்கள் வேண்டிக் கொள்கிறோம். இலவசம் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னோம். அதை ஆய்வு பண்ணி நடவடிக்கைகள் கலெக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழக அரசும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டம் கோயிலம்பாக்கம் நன்மங்கலம் அந்த பகுதியிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோங்க. என் பேர் அமானுல்லா ஷெரீஃப். நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏறக்குறைய ஒரு 600 குடும்பங்கள் இருக்காங்க. ஒரு 4000 5000 பேர் வரையிலும் இருப்பாங்க. எங்களுக்கு சரியான அடக்க ஸ்தலம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். அதனால் அடக்க ஸ்தலம் வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு